ஹலோ வெல்கம் டு ரூபாலா கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து ஒரு கிறிஸ்டல் நெக் பீஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து நான் ஒரு ப்ளூ கிறிஸ்டல் 8 mm எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் பிங்க் கிறிஸ்டல் வந்து 3 mm எடுத்துக்கிறேன். இது வந்து நான் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ண போகிறேன். ஸோ அதுக்கப்புறம் என்னெல்லாம் தேவை அப்படின்னா கீர் லாக், கீர் ஒயர், இது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அது இருந்தால் நம்ம வந்து கோக்க முடியும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 கேப் இப்படி வந்து க்ளோஸ் பண்ணுற மாதிரி இந்த கேப்ஸ் நான் வந்து சில்வரில் போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கோல்டு பேஸில் உங்களோட ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அது கூட போட்டுக்கலாம், நம்மளோட விஷ் தான். ஸோ இந்த மாதிரி ஃப்ளவர் கேப்பாக இருக்குது, இதை வந்து நான் போட்டிருக்கேன். பார்த்திங்களா, இந்த மாதிரி போட்டு அதுக்கப்புறமா வந்து பிங்க் கலர் வந்து 3 mm கிறிஸ்டல் வந்து ஒன்று போட்டிருக்கேன். இது பார்த்திங்கன்னா வந்து ஹை குவாலிட்டி கிறிஸ்டல். நான் மேபி ஃப்ளாஷ்லாம் போட்டு எடுக்கிறனால உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல, பட் ரொம்பவே வந்து பார்க்குறதுக்கே ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக இருக்கும் இந்த கிறிஸ்டல்ஸ் வந்து. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 8-9 பீசஸே வந்து உங்களுக்கு வந்து 60 rupeesலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா. ஸோ கம்ப்ளீட்டாக இந்த செயின் வந்து இப்படி இருக்கும். ஸோ இப்போ நான் கீர் லாக் எப்படி பண்ணுறது பார்க்கலாம். கீர் ஒயரில் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இல்லையா, கீர் லாக்னு வைக்கும். ஸோ இதை வந்து போட்டுடணும். போட்டுட்டு நம்ம வந்து இந்த பேக் செயினோட ஒரு எண்டோட இதை நம்ம வந்து போடணும். ஹூக் வந்து போட்டுட்டு திரும்ப இந்த பால் மாதிரி இருக்குல்ல, இந்த கீர் லாக்லேயே வந்துட்டு இந்த கீர் ஒயரை விடணும். விட்டுட்டு நம்ம நல்லா டைட் பண்ணிக்கணும். எவ்வளோ தூரம் டைட் பண்ண முடியுதோ நல்லா டைட் பண்ணிக்கணும். ஏன்னா அதுக்கப்புறம் கேப் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ நல்லா டைட் பண்ணிவிட்டு ப்ளையர் வச்சு நம்ம ஜஸ்ட்டு அதை வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டோம்னா நல்லா லாக் ஆகிக்கும். அதுக்கப்புறம் வந்து இது மூவ் ஆகாது. ஸோ வந்து நம்ம எவ்வளோ தூரம் அந்த ஹூக்கை வந்து நம்ம எவ்வளோ தூரம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இருக்கும், லைட்டாக ஷேக் ஆகிற மாதிரி இருக்கும், பரவாயில்ல. இந்த மாதிரி பண்ணிவிட்டு நல்லா ப்ளையர் வச்சுட்டு பார்த்திங்களா நல்லாவே பண்ணிவிட்டேன். ஸோ லாக் அப்படியே வந்து ஒரு ப்ரெஸ் கொடுத்தோன்னா அவ்வளோதான், முடிஞ்சுது. இப்போது இந்த மிச்சம் ரிமைனிங் ஒயர் இருக்குல்ல, இதில் வந்து நம்ம கட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம் பாதி, இல்லைனா அப்படியே கூட நீங்கள் வந்துட்டு மிச்சம் இருக்கிற பீட்ஸை வந்து இந்த டபுள் லைனாக இப்படி வந்து உள்ளே வந்து எல்லாமே ஏற்றணும். ஸோ இப்போ வந்து நான் ஃபைனலாக வந்து ஒரு ஒயிட் கலர் போட்டிருந்தேன். ஒயிட் அண்ட் பிங்க், அதுக்கப்புறம் ரிமைனிங் எல்லாமே போட்டால் இதுதான் உங்களுக்கு ஃபைனல் ஃபினிஷ் வருது. இப்போ நம்ம அதர் எண்டை வந்து எப்படி பண்ணணும்னா எவ்வளோ தூரம் டைட் பண்ண முடியுமோ நல்லா டைட் பண்ணிடணும். அந்த அதர் எண்டை செக் பண்ணிக்கணும். நம்ம வந்துட்டு ஏற்கனவே அந்த டபுள் லைனாக விட்டோம்ல, அந்த கீர் ஒயர் வந்து எல்லாமே வந்து பீட்ஸ்குள்ளே தான் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த சைடுக்கு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா அதே மாதிரி திரும்ப அந்த கீர் லாக்கை வந்து போடணும். போட்டுட்டு நான் வந்து ஜம்ப்ரிங் வந்து போட்டிருக்கேன். ஜம்ப்ரிங் போட்டுக்கலாம், இல்லை உங்களுக்கு செயினாகவே கிடைக்கும்ல, நீங்கள் அந்த மாதிரினாலும் போட்டுக்கலாம். போட்டு திரும்ப வந்துட்டு நீங்கள் அதே ப்ரொசீஜரை வந்து இதில் பண்ணணும். நான் வெளியே தான் விட்டுருக்கேன், நான் வந்து பீட்குள்ளே விடலை. எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ டைட் பண்ணிவிட்டு அந்த ஜம்ப்ரிங் பிடிச்சிருக்கேன். ஓகேவா, இந்த மாதிரி நல்லா வந்து டைட் பண்ணிக்கணும். இதில் வந்து உங்களுக்கு செயின் மாதிரியும் வந்து விற்குது, அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை அப்படின்னா ஜம்ப்ரிங்கை வந்து எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஆகிடும். ஸோ இப்போ இந்த ரிமைனிங் இருக்கிற இதை வந்து நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு பீட்குள்ளே போட்டு எடுத்துருங்க. ஏன்னா அப்போ தான் அது சேஃபாக இருக்கும், இல்லைனா வந்து கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் போட்டுட்டு ஒரு பாதி இதில் ஒரு இது போட்டிங்கன்னா கூட பரவாயில்ல, அதுக்கப்புறம் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம கீர் லாக் போட்டிருக்கனால அதை ஆக்சுவலி அவுந்து வராது. ஸோ வந்து இதை மட்டும் ரிமைனிங் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ பியூட்டிஃபுல்லான உங்களுக்கு ஒரு நெக் பீஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.